சில ஊர்கள், அந்த ஊர்கள்ல தினசரி நடக்கின்ற சேவைகளே அதிகமா இருக்கும், ரன்னிங் எக்ஸ்பென்சஸே அதிகமா இருக்கும். அன்னதானம் நடத்துகிற ஊர்கள் அல்லது மருத்துவ சேவைகள் செய்கிற ஊர்கள், அந்த மாதிரியான ஊர்கள்ல. சோ அந்த மாதிரி ஊர்களுக்கு மட்டும் அவங்களுடைய 3 மாச ரன்னிங் எக்ஸ்பென்ஸ பேங்க் பேலன்ஸை வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன். அதுக்கு மேல ஏதாவது நன்கொடை வந்தா ஏதாவது ஒரு திருப்பணியா செஞ்சிடணும், கட்டிடமா கட்டிடணும், ஏதாவது ஒரு நிரந்தர திருப்பணி, பக்தர்கள் வசதிக்காக சில நேரத்துல வாட்டர் பியூரிஃபையர் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிரந்தர திருப்பணிகளா பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்படித்தான் எங்கள் ஆதீனங்கள் உருவாகின்றன, வளருகின்றன, நடக்கின்றன. மொத்தத்தையும் உள்ளது உள்ளபடி டிரான்ஸ்பரண்டா ஒயிட் பேப்பர் மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறேன். கேட்டுக்கோங்க, இதான் எங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒளிவு மறைவு இல்லாத டிரான்ஸ்பரண்டான டெமோக்ராட்டிக்கான செட்டப். எல்லா ஆதீனங்களுமே இண்டிபெண்டான, பொருளாதார ரீதியா இண்டிபெண்டான எக்கனாமிக்கல் செட்டப். ஐடியாலஜிக்கலி டிபெண்டன்ட், சென்ட்ரலைஸ்ட், எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட். இதுதான் எங்கள் ஆதீனங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ்.